தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கண சித்தம் ஜான சாத்திரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியுதம் காட்சி பண்ணி திட்டு பிரத்யேகமா மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு இங்கே கனகதாரா சொல்கிறவாளை கூப்பிடுறா, இங்கே கனகதாரா சொல்கிறவாளை கூப்பிடுறா ஸ்ரீமதி சரஸ்வதி தியாகராஜன். இவளுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு தான் இதை சொல்கிறோம். இவளுக்கு வந்து மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடுவூர் அப்படிங்கிறது பூர்வீகம். அம்மா வழிபாட்டி மகாபெரிவாளோட அத்தியந்த பக்தியாம். அது தவிர அதுக்கப்புறம் இவளுக்கு தான் அந்த பக்தி வந்திருக்கு. சரஸ்வதிக்கு 21 வயசு இருக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிடுத்தா. பூந்தாத்துக்கு போனதுலேருந்து அங்கே ஏகப்பட்ட கஷ்டம், அது சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலையும் நடக்கிறது இந்த மாதிரி சில இடங்களில். அதை இங்கே சொல்ல முடியாது அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்கிறா. அதனால் இவளுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரியே வந்துருத்தான். சரஸ்வதி அப்பாவும் சரஸ்வதியும் மாபெரிவா கிட்ட போய் விஷயத்த சொன்னான். அவர் சரஸ்வதிக்கு கல்யாணத்துக்கு பிறகு கஷ்டங்கள் இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு இது மட்டும்தான் சொன்னான். இது 2 மட்டும்தான் சொல்லியிருக்கார். பெரியவா வந்து ஒரு ரக்ஷையை சொன்னார், எடுத்து நான் 48 நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இது பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சரஸ்வதி சொல்கிறா, நம்ம புகுந்தாத்தில் இருக்கோம், நம்ம வந்து நினச்சப்போ நம்ம போயிட முடியாது. அதனால் 196வது நாள், 48 நாள் இல்லை, 196வது நாள் தான் இதை போய் பெரியவா கிட்ட வாங்கிக்கிறதுக்காக முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறா. அதாவது இதை ரக்ஷையை வாங்கிட்டா, அவகிட்டேருந்து வாங்கிட்டு கழுத்தில் ஒரு பின், ஒரு இதை நம்ம பின் போட்டுக்கிறோமே அந்த மாதிரி சேஃப்டி பின், அந்த மாதிரி ஏதோ ஒரு பின்னை போட்டுட்டு அது ஒரு இதோட கட்டி வச்சுட்டுருக்கா. அது மாதிரி ரக்ஷையை 1.5 வருஷம் கழித்து இந்த ரக்ஷை வந்து கழுத்துலேருந்து எங்கேயோ அருந்து விழுந்திருக்கு, அது எங்கேன்னு தெரியல. அதை மாமனார் மாமியார்கிட்டலாம் சொன்னால் ரொம்ப பிரச்சனை. அதனால் ஆத்துக்கார்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எங்கேயோ விழுந்துருத்து அப்படின்னு. அவர் அதை ரொம்ப கண்டுக்கலை, அப்படியே விட்டுட்டார், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ஆத்துக்காரை கூட்டின்னு போங்கன்னா அவர் இன்ட்ரெஸ்ட்டை காட்டல பெரியவா கிட்ட போகணும். ஏன்னா 1.5 வருஷம் ஆகிடுத்து, 1.5 வருஷம் வரைக்கும் தான் அது கட்டின்னு இருக்கா. அதுக்கப்புறம் எப்போ தெரில கட்டிக்க முடியலையே. 1965 ஆத்துக்காரர் வெள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். 1963 இவளுக்கு 1963 இவளுக்கு வந்து இந்த சரஸ்வதிக்கு ரக்ஷை கிடச்சிது பெரியவா மூலம். 1965 ஆத்துக்காரர் வெள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். 1966 திருவண்ணாமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். சரஸ்வதிக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. 1967 ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தது. 1966 சரஸ்வதிக்கு ஃபிட்ஸு வர ஆரம்பிச்சிது. அப்பப்போ ஒரு லீகல் கேஸ் விஷயமா ஆத்துக்காரரோட ஃப்ரெண்டு முருகன் முருகன்றவர் பெரியவா தான் அந்த மாதிரி ரூபமில் வரணும் வந்துட்டு அவர் சொன்னார். அதை பற்றி அந்த கேஸ் விஷயம்லாம் பேசிட்டு ஆத்துக்கார் கொஞ்சம் லீகலாக தெரியும் போல இருக்குது, ஒருவேளை வக்கீலான்னு தெரியல. நான் வந்து மகாபெரிவாளை தரிசனம் பண்ண போகிறேன், காஞ்சிபுரம் போகிறேன், நீங்கள் கூட வரையலான்னு கேட்டார். நல்லது தான், ரொம்ப நாளாக கூட்டின்னு போகாமல் இருக்கிற ஆத்துக்கார் சரின்னாராம். காரில் அவர் வந்தார், கூட்டிகிட்டே போயிட்டா. 2 குழந்தைங்க கூட்டிகிட்டு போனால் கலவையில் பெரியவா இருக்கா. ராத்திரி ஆகிடுத்து. அங்கே போனால் ஒரு 10 ஃபேமிலியாக வந்திருக்கா. 10 ஃபேமிலி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா கலவையில். வாசல் கேட்டு அதுக்கிட்ட அது உள்ளுக்குள்ளே அங்கே உக்காந்துட்டுருக்கா. பெரியவா அங்கேயே உள்ளே இருக்கா. அதில்
எப்படி பெரியவாளை தரிசனம் பண்ண முடியும், ரொம்ப லேட்டாக வேறு ஆகிடுத்து. அதனால் அதில் நிறைய பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணி இந்த வாழலாம் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு அவளை நினச்சின்ட்டு நிறைய பேர் கிளம்பி போயிட்டா. ஒரு 2 குடும்பம் மட்டும்தான் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கு. இந்த இவா வந்து இப்போ அதில் சரஸ்வதி, அப்புறம் தியாகராஜன், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அந்த முருகன், அப்புறம் சரஸ்வதியோட பசங்க 2 பேர், இவா தான் அங்கே இருக்கா. அதோட கூட வந்து ஒரு 2 ஃபேமிலி இருக்கான். எல்லோரும் போயிட்டா. அவள் கிளம்பி முடியாதுன்ட்டு போயிட்டுருக்கா. இந்த சரஸ்வதிக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம். பெரியவாளை பார்த்து நம்ம ஒரு சொல்யூஷன் வாங்கிக்கணுமே, ஏதாவது ஒன்று தீர்வு அப்படின்னு. அதனால் அவர் ஓரமாக உட்காந்துட்டு கனகதார சோஸ்திரம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்காளாம். அப்போது பெரியவாளுக்கு அது தெரியும். காமாட்சி பெரியவாளுக்கு தெரியாமல் என்ன நடக்கும், அம்பாள் பெரியவா தானே. அங்கேருந்து ஒருத்தர் வந்தாராம், அணுக்குத்தொண்டர். அவர் முதல்ல சொல்லியிருக்காரு யாரும் இங்கே இன்றைக்கி தரிசனம் கிடையாதுன்னு. அதனால தான் எல்லோரும் போயிட்டா. இப்போ திருப்பி அவரே வந்தாராம். வந்துட்டு இங்கே கனகதாரா சொல்கிறவா யார் அப்படின்னு கேட்டாராம். சரஸ்வதிக்கு சந்தேகம், நம்ம மனசுக்குள்ளே தானே சொல்லிகிட்டு இருக்கோன்னு. இது எல்லாருக்குமே வரும். நாங்கள் உள்ளே உட்காந்துருக்குது பரமேஸ்வரன், அப்புறம் நான் தான் அப்படின்னா உங்களை கூப்பிடுறா உள்ளன்னு. உள்ளே போனாலாம், எல்லாருமா போயிருக்கா. உடனே பெரியவா அந்த உள்ள கலவையில் அந்த ரூமில் உட்காந்துட்டுருக்கா. அப்புறம் வந்து மகாபெரியவா வந்து உட்காந்துட்டுருக்க இடத்துல இங்கே உட்காரு அப்படின்னாராம். பெரியவா கொஞ்சம் அதட்டலாக சொல்கிற மாதிரி. இவளுக்கு பயமாக இருக்குது. ஒரு பெண்மணி போய் உட்காரலாமா பெரியவா முன்னாடினா, க்ளோஸாக ஒரு இடத்துல உட்கார சொல்லியிருக்கா. உட்காந்துட்டாலாம். உட்காந்துட்டோடனே கையில் வந்து பிள்ளை குழந்தை வச்சுட்டுருக்கா. மகாபெரியவா கிட்ட உட்காரலோடனே உட்காந்துட்டா, முழிச்சா உட்காந்துட்டா. ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கா. அதான் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. ரக்ஷை தொலைஞ்சு போயிடுத்து, நான் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாலாம். உனக்கு அம்பாள் அனுகிரகம்லாம் நிறையவே இருக்குது, அதனால் ரக்ஷையெல்லாம் உனக்கு வேண்டாம், எல்லாம் சரியாயிப்பிடும், கிளம்புனி அப்படின்னு சொன்னாலும் அவள் கிளம்பி போயிட்டான். இதுதான். ஸோ அதனால் கனகதார சஸ்திரம் இவள் சொல்லியிருக்கான்றது அவளுக்கு எப்படி தெரியுங்கிறதான் நம்ம இப்போ சொல்கிறோம் முக்கியமாக. ஆனால் அவளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெரியவாளை பார்த்துட்டு வந்ததால் நடந்திருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சர் மகாபிரிய பாதவீச்சர்.